ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எஜுகேஷனோட முக்கியத்துவம் பற்றி பேச போகிறோம். அதாவது வை லேர்னிங் நெவர் ஸ்டாப்ஸ், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் எஜுகேஷன்னா என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், அந்த ஸ்கூலில் சேர்ந்துட்டு நல்லா படிக்கணும், எப்பயுமே கிளாஸில் டாப்பர் ஆகணும். இதுதான் நம்மளோட எய்மாக இருக்கும். ஸோ அது கிடையாது, படித்தா மட்டும் போதாது, நம்ம அதுலேருந்து நிறைய கற்றுக்கணும். அதாவது நம்மளோட லைஃப்பில் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு, இல்லை சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், எப்படி நம்ம லைஃப்பில் நிறைய திங்ஸை ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் பற்றி தான் எஜுகேஷன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு டீச்சராக இருந்தாலும், ஏன் ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயியாக இருந்தாலும், ஏன் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் கூட லேர்னிங் எப்போவுமே ஸ்டாப் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ யாராவது ஒரு பேக்கர் ஆகணும் அப்படின்னா, கேக் பண்ணுறத மட்டுமே கற்றுக்கிட்டு நம்ம பேக் பண்ண முடியாது. அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படும், அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும். ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கேக் செய்வோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும். ஃபுட் சேஃப்டி ரொம்ப முக்கியம். டெக்கரேஷன் அதுக்கும் இன்னும் ரொம்ப முக்கியம். எப்படி கஸ்டமரை ஹேண்டில் பண்ணணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்கில்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி தான் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸ் லேர்னிங் தான் நம்மளோட சக்ஸஸோட கீ. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு சில டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சு நம்ம படிக்கணும். அந்த படித்தது புரியலன்னா நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். மிஸ்டேக்ஸ் பண்ண நம்ம எப்பயுமே பயப்படக்கூடாது. ஏன்னா மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் நம்ம நிறைய கற்றுப்போம். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, எஜுகேஷன் நம்ம லைஃப்பை மாற்றுற ஒரு பிக்கெஸ்ட் பவர். நாலெட்ஜ் யாராலையும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது. அதனால் நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லேர்னிங் நெவர் எண்ட்ஸ் இப்படின்ற ஒரு கோட் எனக்கு எப்பயுமே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், அதாவது நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக பேக்கிங்லேருந்தே போகிறேன். என்னோடய லைஃப்பில் நான் பேக்கிங் கற்றுக்கப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். அது ஒரு சிம்பிள் கேக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சிம்பிளான ஒரு ப்ரௌனியாக கூட இருக்கட்டுமே, அது ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் நெக்ஸ்ட் டைம் கற்றுக்கிட்டேன். இப்போது என்னால் நல்லா பேக் பண்ண முடியுது. அதுலேருந்து என்னால் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் கூட ஏர்ன் பண்ண முடியுது. நெக்ஸ்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து பைசைக்கிள் ஓட்டி லேர்ன் பண்ணியிருப்போம். எப்படி நிறைய ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் பண்ண கற்றுருப்போம். அதுக்கப்புறமா நிறைய டைம் நம்ம கீழே விழுந்து எந்திரிச்சிருப்போம். அதுக்கப்புறமா கீழே விழுந்து எந்திரிச்சப்புறமா நம்ம சைக்கிள் ஓட்டுறதுக்கு விட்டுட்டோமா? கிடையாதுல்ல. அது எப்படி நம்ம எல்லோர் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி, அது எல்லோரும் முன்னாடி எனக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் காட்டணுன்ட்டு சின்ன வயசில் நம்ம ஒரு வேகம், ஒரு ஆர்வத்தோடு நம்ம கற்றுருப்போம். ஸோ அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா சைக்கிள் பிடிச்சி கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பேலன்சிங் வீல்ஸ் வச்சு நம்மளே கற்றுருப்போம். அதுக்கப்புறம் நம்மளை ஓட்ட கற்றுருப்போம். கரெக்டாக? நெக்ஸ்ட், மொபைல் ஃபோன். ஒரு சின்ன மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் புதுசாக. அது எடுத்தோன்னே நம்ம எல்லா ஃபீச்சர்ஸும் கற்றுக்குறோமா? கிடையாது. அந்த ஃபோனை நம்ம நிறையா நாள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது, இது பண்ணால் என்ன ஆகும், எல்லாமே நம்ம கற்றுட்டு இருந்திருப்போம். ஸோ இதுக்கெல்லாமே காரணம் நம்மளோட எஜுகேஷன் தான். நெக்ஸ்ட், ஒரு குழந்த டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. ஸோ டாக்டர் படித்து முடித்ததுக்கப்புறமா இன்னும் நிறைய புது 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 டிசீசஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி அவங்க டெய்லியும் கற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்க இப்போது ஓகே, நான் எம்பிபிஎஸ் 5 years முடிச்சிட்டேன், இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டேன், இதோட எனக்கு முடிஞ்சுது, எல்லா டிசீஸும் நான் க்யூர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது. இன்றைக்கி ஒரு புது டிசீஸ் வரும், இனி ஒரு 1 year கழித்து வேறு ஒரு டிசீஸ் வரும், வேறு ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி புது புது டிசீஸ்க்கெல்லாம் நம்ம அப்பப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். சிம்பிள். நெக்ஸ்ட், ஒரு டீச்சரோட எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். டீச்சருக்கு எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்றது கிடையாது. அவங்களும் புக்ஸ் படிப்பாங்க, நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டராக டீச் பண்ணணும்னு டெய்லி அவங்க புது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள குழந்தைங்களோட மைண்ட் செட், அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட திங்கிங் பவர் எல்லாமே வேரி ஆகிடுச்சு.
நம்ம செஞ்சுரியில் படித்த குழந்தைங்க மாதிரி இப்போயும் கிடையாது. ஏன்னா இப்போ டெக்னாலஜிஸும் நிறைய இம்ப்ரூவ் ஆயிட்டிருக்கு. ஸோ குழந்தைங்களும் வந்து நிறைய விஷயம் தானாக அவங்க கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆர்வத்தோட. ஸோ என்ன பண்ணணும், ஸ்கூலில் டீச்சர்ஸும் வந்துட்டு இப்போ ஒரு குழந்தை கொஷின் கேட்குதுன்னா இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் த டீச்சர் ஹேஸ் டு நோ ஹவு டு ஆன்சர் டு தட் கொஷின். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து டீச்சர் வந்து அப்கிரேட் ஆகிருக்கணும். ஸோ லேர்னிங் வந்து எப்பயுமே ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸோ ஒரு திருக்குறள் கூட ஒரு தட்ஸ் நாட் அ திருக்குறள், லைக் ஒரு சேயிங் கூட இருக்குது ஒரு தமிழில். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்றது ஒரு சேயிங் இருக்குது. நம்ம கற்றுக்கிட்டது ரொம்ப முக்கியம்தான், ஆனால் கற்றுக்க வேண்டியது இன்னும் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம லேர்னிங்கை வந்து எப்பயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. புதுசாக நம்ம டெய்லி லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் 10 to 15 minutes per day டு லேர்ன் சம்திங் நியூ. எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும், டெய்லியும் வந்துட்டு ஒரு 2 minutesக்கு ஒரு வாட்டி ஒரு புது இங்கிலீஷ் நியூ வேர்டு வந்துகிட்டே இருக்கும் வித் த மீனிங். ஸோ நீங்கள் கூகுள் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த வேர்டை எங்கே யூஸ் பண்ணணும், அது என்ன டைப் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ நம்ம அதோட சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும். மிஸ்டேக்ஸ் பண்ணுறது இயல்பு தான். நம்ம வந்து பார்ன் வித் சம்திங் நாலேஜ் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. வி லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் ஒன்லி. ஸோ டெய்லியும் நம்ம வந்து புது விஷயங்களை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபார் த பெட்டர் ஃப்யூச்சர் அண்ட் ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் அவர் லைஃப். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.